ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்மளோட பார்த்தீங்கன்னா நசீஸ் ஆர்ட்ஸல். டுடே பார்த்தீங்கன்னா ட்ராயிங் வித் மீ இன் மை நோட் புக் சீரீஸ் 1 தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. போன தடவை அபவுட் மீ பண்ணியிருந்தோம் ஜான்வரி. இந்த டைம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சன்ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம். ஸோ சன்ஃப்ளவருங்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு லைக் எப்படி சொல்கிறது, அதுக்கு வந்துட்டு மூடி தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் மெமரி போட்டிருக்க மாதிரி 4 சைட்ஸுமே நான் போட போகிறேன். ஸோ நான் போடுறேன். லைக் ஃபர்ஸ்ட்டு நான் 3 சைட்ஸ் தான் போடலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு நிறைய ஸ்பீசஸ் இருந்தது. ஸோ அதனால் ஒரு 4 சைட்ஸ் போடலான்னு ஒரு செல்லோ டைப் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்களில் இது ஒன்று பொருட்கள், ஒரு மூடி கொஞ்சம் குட்டியாகவே எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டின்னு சொல்ல வரல, இந்த செல்லோ டைப் அளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்துட்டு நீளமாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான சர்க்கிளில் இருக்கணும். லைக் ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் ரொம்ப ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இல்லாமல் அதை வந்துட்டு கொஞ்சம் ஹாஃப் சர்க்கிள் மாதிரி 70% 75% சர்க்கிள் தெரிகிற மாதிரியும் பாதி பர்சன்டேஜ் தெரியாத மாதிரி போட்டுட்டு அடுத்து வந்துட்டு பெட்டல்ஸ் பண்ணிக்கோங்க. பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்குள்ளே குட்டி குட்டியாக இடையில பெட்டல்ஸ் போட்டுறணும். இப்படி போடணும். அந்த மாதிரி பெட்டல்ஸ்லாம் நல்லா கார்னராக இருக்கிற மாதிரி. அப்புறம் லீஃப் நான் வரையில, அந்த இடத்துல மட்டும்தான் லீவ்ஸ் வரையணும். ஸோ நான் ஃபுல்லாக வரைஞ்சிட்டு காமிக்கிறேன். எனக்கு மறந்துருச்சு. ஸோ நல்லா நான் ஒரு தடவை ரெஃபரன்ஸ்க்கு ஒன்று பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நான் பார்க்குறேன். ஸோ பார்த்ததுக்கப்புறம் நான் பண்ணிவிட்டேன். இங்கிட்டு 1 இங்கிட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். 2 1 2 1ன்னு போட்டிருக்கேன். இதே மாதிரி 4 சைட்ஸுமே நான் போட்டுட்டேன். இப்போ பார்க்க கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். இதை நம்ம கலர் பண்ணிக்கலாம். உள்ளாக்க வந்துட்டு ப்ரௌனு, பெட்டல்ஸ்க்கு எல்லோ, அப்புறம் லீஃப்க்கு வந்துட்டு க்ரீனுன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டேன். வேறு லெவலாக இருந்தது. உண்மையாலே நான் பண்ணுறப்ப வந்துட்டு 10க்கு 9 தான் கொடுப்பேன். டேட் போட்டு சைன்லாம் போட்டுட்டேன். ஏன்னா பண்ணுறப்ப எனக்கு ஸ்கெட்ச் வந்துட்டு ரொம்ப மக்கர் பண்ணி நல்லா ரொம்ப டார்க்காக லிக்விட் மாதிரி அடிச்சிச்சா. ஸோ அதனால் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஸோ அதனால் எனக்கு பண்ணுறப்ப 9 தான் கொடுப்பேன். ஆனால் பண்ணதுக்கப்புறம் லுக்கை பார்த்தப்ப எனக்கு 10 of 10 கொடுக்கணும் போல தோணுச்சு. அவ்வளோ செம்ம பிரைட்டாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பெட்டல்ஸ் எப்படி வந்தாலும் சரி. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் டாட்டா, பாய் பாய் காய்ஸ்.